வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க தண்ணீரின்றி ஏமாற்றம். விரிவான செய்திகள். தை அமாவாசையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்த பொதுமக்கள் குளிக்க தண்ணீரின்றி ஏமாற்றம் அடைந்தனர். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாழி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் காவிரியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தால் குடும்பத்தில் வளம் செழிக்கும் என்பது ஐதீகம். இதனால் அமாவாசை நாட்களில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதேபோல் தை அமாவாசையான இன்று ஒகேனக்கல் முதலை பண்ணை, நாகர்கோவில் பகுதியில் காவிரி கரையில் ஏராளமான பொதுமக்கள் வாழை இலை, பச்சரிசி, தேங்காய், பழம், காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜை செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டனர். பூஜை செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டனர். அதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்குள்ள காவிரி அம்மனை வழிபட்டனர். மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது தொடர்ந்து நீர்வரத்து குறைந்து வருவதால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தண்ணீர் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டனர்.